அண்ணாமலை மட்டும் களத்தில் இருந்தால் விஜயா அண்ணாமலையா என்று களமே மாறியிருக்கும். அவசரப்பட்டு விட்டார் அமித்ஷா. பொங்கி எழுந்த பாஜக தொண்டர் படை. இனிமேலாவது திருந்துங்கள், சிங்கத்தை களத்தில் இறக்கிவிடுங்கள். டெல்லிக்கு பறந்த பரபரப்பு கடிதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக கடந்த காலங்களை போன்ற அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகளின் நிழலில் ஒதுங்காமல் பாஜக தலைமையில் தனி கூட்டணி, தனி போட்டி என்று ஒரு ஃபார்முலாவை துணிச்சலாக கையில் எடுத்தார் அண்ணாமலை. அப்படி எடுத்ததன் காரணமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 2வது இடம் கிடைத்தது. பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. இதனால் பாஜக இரட்டை இலக்க வாக்கு வங்கியை பெற்றது. தொடர்ந்து அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தால் கூடிய சீக்கிரமே அதிமுக காணாமல் போய்விடும் என்கிற நிலைதான் அப்போது இருந்தது. ஆனால் இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற அமித்ஷாவிடம் கூட்டணி டீல் போட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டார். இல்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அண்ணாமலை தலைமையில் தனி கூட்டணி அமைத்து திமுகவா பாஜகவா என்கிற நிலையை உருவாக்கியிருப்பார். அப்படி அண்ணாமலை களத்தில் இல்லாததினால்தான் இன்றைக்கு விஜய் முக்கியத்துவம் பெற்றுள்ளார். யாருடைய ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறாரோ அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்று அவரை முன்னிறுத்தி இன்றைய தினம் அனைத்து கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகின்றன. ஆனால் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் எந்த விவாதங்களிலும் பாஜகவை பிரித்து யாரும் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் அண்ணாமலை பாஜகவை இரட்டை இலக்க வாக்கு வங்கியுள்ள கட்சியாக வளர்த்தார். ஆனால் இப்போது நயினாரோ மீண்டும் பழைய பாஜகவை கொண்டு வந்து விட்டார் போலிருக்கு என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பாஜகவில் உள்ள முக்கிய தொண்டர் படையினர் அமித்ஷாவுக்கு ஒரு பரபரப்பு கடிதம் எழுதியுள்ளார்கள். அந்த கடிதத்தில் இப்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை மட்டும் மாநில தலைவராக இருந்திருந்தால் பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து விஜயை எல்லாம் விட முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக தன்னை நிரூபித்து காட்டியிருப்பார். 2 திராவிட கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்திருப்பார். குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேராமல் எந்த திராவிட கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி காட்டியிருப்பார். ஆனால் டெல்லி மேலிடமோ அண்ணாமலையின் அருமை தெரியாமல் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜகவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிட்டீர்கள். அதோடு அண்ணாமலை தனித்து போட்டி என்று பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்திருந்தால் எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் அண்ணாமலையா விஜயா உதயநிதியா என்கிற நிலைதான் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக உதயநிதி ஓரங்கட்டப்பட்டு அண்ணாமலை விஜய் என்கிற இருதுருவ போட்டியாக தமிழக அரசியல் களம் மாறி திராவிட கட்சிகள் காணாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு படித்த இளைஞர்கள் பெரும்பாலும் அண்ணாமலை பக்கம் வந்திருப்பார்கள். சினிமா பிரியர்கள் மட்டுமே விஜய் பக்கம் சென்றிருப்பார்கள். இதன் மூலம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதோடு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் முக்கிய கட்சியாக வரவேண்டிய பாஜகவை அதிமுகவின் நிழலில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக உருவாக்கிவிட்டீர்கள். அண்ணாமலை களத்தில் நின்று பேச ஆரம்பித்தால் விஜய், உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட தங்களது கட்சியில் இருக்கும் ஒரு துடிப்பான இளைஞரின் செயல்பாடு, அவரது ஆர்வத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்துள்ள இந்த சுயநல அரசியல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சரியான எதிர்காலம் இல்லாமல் செய்துவிடும் என்று கூறிய பாஜக தொண்டர் படையினர் பழைய கூட்டணியை பாதுகாப்பது என்பது எடப்பாடியுடன் இணைந்த அண்ணாமலையின் குரலை நசுக்கிவிட்டீர்கள். இப்படி திராவிட கட்சிகளுடன் நீங்கள் சமரசம் செய்வது தமிழ்நாட்டின் பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும் என்பதை ஏன் உணரவில்லை? இது குறித்து அண்ணாமலை ஏற்கனவே டெல்லிக்கு தெரியப்படுத்திவிட்டார். பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து கட்சியை வளர்த்து காட்டினார். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு திமுகவுக்கு அடுத்த 2வது இடத்தை பிடித்தார். இதுபோல தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ஆனால் நீங்களோ அண்ணாமலையின் பலம் என்னவென்று தெரியாமல் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி பலவீனப்படுத்தி விட்டீர்கள். இப்படி செய்தால் அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. தமிழக பாஜகவுக்கு தான் அது பேரிடியாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படி அண்ணாமலை மட்டும் தனி கூட்டணி அமைத்திருந்தால் இன்றைக்கு விஜயை கண்டு பயப்படும் திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளுமே அண்ணாமலையை கண்டுதான் பயந்திருப்பார்கள். ஆனால் அண்ணாமலை தற்போது மாநில தலைவராக இல்லாத அவரது அந்த வெற்றிடத்தை விஜய் நிரப்பிவிட்டார். இதற்கு வாய்ப்பு கொடுத்தது டெல்லி பாஜக தான். நீங்கள் செய்யும் இந்த செயல்பாடு எதிர்காலத்தில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது. அண்ணாமலை சொன்னது போன்று டெல்லி பாஜக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை தலைநிமிர்ந்து நின்றிருப்பார். பாஜக ஒரு வெற்றி கட்சியாக உருவெடுத்திருக்கும். ஆனால் மீண்டும் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்த அண்ணாமலை என்கிற ஒரு வெற்றி தலைவரை நீங்கள் பலவீனம் அடைய செய்துவிட்டீர்கள். இது பாஜகவுக்கு தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. நீங்கள் ஒரு நல்ல தலைவர் கூறிய அங்கீகாரம் கொடுக்காமல் பாஜக வளர்ச்சிக்கு நீங்களே தடையாக இருக்கிறீர்கள் என்று கூறியுள்ள தமிழக பாஜகவின் தொண்டர் படை
நாங்கள் சொல்கிற உண்மை வருகிற மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு உங்களுக்கே புரியும். அதன் பிறகு அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதோடு அண்ணாமலையை தமிழக அரசியல் களத்தில் இறக்கிவிட்டால் மட்டுமே இந்த கட்சி வளரும். பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி உருவாக்கி தமிழ்நாட்டில் பாஜக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு சூழல்தான் ஏற்படும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை விஷயத்தில் ஒரு நல்ல முடிவெடுங்கள். நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை தலைவராக வைத்து பாஜகவின் வாக்கு வங்கியை மீண்டும் நோட்டாவுடன் போட்டி போட வைத்து விடாதீர்கள் என்று அண்ணாமலை குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு பரபரப்பு கடிதம் எழுதியுள்ளார்கள். அடுத்த செய்தி. நீதித்துறையின் தவறான செயல்பாடு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேதனை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளில் ஒருவரான சுந்தரேஷ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நீதிமன்றங்கள் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கும் வேலையை மட்டும் செய்கிறார்கள். ஆனால் குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதும் நீதித்துறையின் முக்கிய கடமையாகும். ஆனால் இங்கு யாரும் குற்றங்களை தடுக்கும் வழியில் பயணிக்காமல் தண்டனை கொடுக்கும் வேலையை மட்டுமே செய்கிறார்கள். இது நீதித்துறையில் நடக்கும் அநீதியின் உச்சம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு இந்தியாவில் தற்போது 4.81 கோடி வழக்குகள் கிடப்பில் கிடக்கின்றன. இந்த வழக்குகளில் 4.18 கோடி வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கிறது. இதில் குற்ற வழக்குகள் மட்டும் 3.50 கோடி. அதனால் இதுபோன்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டியது நீதிபதிகளின் கடமையாகும். அதோடு ஒரு குற்றம் செய்தால் அதில் அவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்துவிட வேண்டும் என்பது மட்டுமே இங்கே அனைவரும் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த குற்றவாளி இதன் பிறகு குற்றம் செய்ய மாட்டேன் என்கிற மனமாற்றம் அடைய வேண்டும். தனக்கு பிறகு தனது வாரிசுகளும் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது என்று அவர்கள் மன ரீதியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதுதான் நீதித்துறையின் சிறந்த செயலாக இருக்க முடியும். அதனால் நீதித்துறையை சார்ந்தவர்கள் குற்றம் செய்யும் நபர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்கிற கோணத்தில் மட்டுமே வழக்குகளை எதிர்கொள்ளாமல் இதன் பிறகு அவர்கள் குற்றம் செய்யவே நினைக்கக்கூடாது. தங்களது தவறான நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நேர்மையான முறையில் வாழ முடிவெடுக்கும் வகையில் அவர்களது செயல்பாடை மாற்றிக்கொள்ள வைக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே நீதித்துறையால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மக்களுக்கு ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்க முடியும் என்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் மீனை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்யும் பாஜக வேட்பாளர்கள். மேற்கு வங்காளத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் இன்னும் சில தினங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெங்காலிகளின் கலாச்சாரம் அடையாளம் அழிக்கப்பட்டுவிடும். மீன் போன்ற அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கு தடை போடுவார்கள் என்றெல்லாம் மம்தா பானர்ஜி தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜகவை சார்ந்த வேட்பாளர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அசைவ உணவுகளுக்கு தடை விதிப்போம் என்று மம்தா பானர்ஜி கூறுவது முற்றிலும் தவறானது. அவரது பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி பாஜக வேட்பாளர்கள் தங்கள் கையில் மீனுடன் சென்று வாக்கு சேகரிப்பு நடத்தி வருகிறார்கள். அதோடு அசைவம் சாப்பிட எந்த தடையும் போட மாட்டோம், அதனால் மம்தா பானர்ஜியின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் திரும்ப திரும்ப மேற்கு வங்காளத்தில் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.